தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு கூட பார்க்காம ஓப்பன் ஸ்டேஜ்ல தளபதி விஜய் உரிமையிலையும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செஞ்சு கைதான 3 அரசியல்வாதி யாருன்னு பார்த்துடலாம். நான் உங்கள் சரண், இது உங்க கிராஸ் டாக். 3rd பிளேஸ்ல திருச்செந்தூர் எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல கட்சி மேடையில பேசும்போது தளபதி விஜய் இப்ப நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் என்றதே மறந்து அவரை ஒருமையிலையும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செஞ்சு தகாத முறையில பேசியிருப்பாரு. நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்க. அதனால அவர் மேல 352, 353 பிரிவுகளின் படி வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் லோக்கல் கோர்ட்ல பெயில் வாங்கி இப்ப ரிலீஸ் ஆகியிருக்காரு. 2nd பிளேஸ்ல விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு கூட பார்க்காம தளபதி விஜயோட எலும்பு உழைப்பு அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருப்பாரு. இதை தொடர்ந்து தூத்துக்குடி போலீஸ் அவர் மேல சுமார் 3 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஜாமீனை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் அதை தள்ளுபடி பண்ணி இவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாரு. நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி ஜி.கே. இளந்திரன் அவர்கள் இதுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் குறித்து இது போன்ற அவதர்களோ அல்லது மிரட்டும் தொழில பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்காரு. 1st பிளேஸ்ல தமிழக முதலமைச்சர் தளபதி விஜயும் நடிகை த்ரிஷாவையும் தஞ்சாவூர் மேடையில மிகவும் ஆபாசமா இரட்டை அர்த்தத்துல பேசின எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும் நீலங்கரையில இருக்க அவர் வீட்டுக்கே போய் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கீழ் அவர் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருக்க செஞ்சிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுமார் 1.5 மணி நேரம் அவகிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுமார் 9 மணி நேரம் போலீஸ் கஸ்டடியில இருந்ததுக்கு பிறகு ஹைகோர்ட்ல அரசு தரப்பு வக்கீல் அவர்கள் அவரை சிறையில் அடைக்க விருப்பம் இல்லை, விசாரணை நடத்த மட்டுமே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவருக்கு காவல் நிலைய ஜாமீன் கிடைச்சிருக்கு. பல பேர் இது ஆளுங்கட்சியோட அராஜகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரை தகாத முறையில பேசுறவங்களை கைது செய்யறது சரின்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டு ரெட் டாட்டா கமெண்ட்ல சொல்லுங்க.